திண்டுக்கல் தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக பாதிக்கப்பட்ட நோயாளிகள் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திண்டுக்கல் மாநகராட்சியில் அமைந்துள்ள சிட்டி மருத்துவமனையில் நேற்றிரவு சுமார் 9:45 மணியளவில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று தீயணைப்பு மீட்புத்துறை வாகனங்கள், மருத்துவ குழுவுடன் கூடிய 108 ஆம்புலன்ஸ்கள், வருவாய்த்துறை மற்றும் மாநகராட்சி பணியாளர்களுடன் உடனடியாக மீட்பு பணியில் ஈடுபட்டனர். மருத்துவமனையில் உள்ளே இருந்த 100க்கும் மேற்பட்ட நோயாளிகள் உடனடியாக மீட்கப்பட்டு காயமடைந்தவர்கள் அரசு மருத்துவமனைகள் மற்றும் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மருத்துவமனையில் ஏற்பட்ட தீயானது அணைக்கப்பட்டு மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. தற்போது வரை அரசு மருத்துவமனையில் 32 நபர்கள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு அதில் 6 நபர்கள், 3 ஆண்கள், 2 பெண்கள், 1 குழந்தை என தீ விபத்தில் இறந்ததாக தெரிய வருகிறது. மேலும் 3 நபர்கள் வெண்டிலேட்டர் உதவியுடன் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளனர். 23 நபர்கள் நல்ல நிலையில் உள்ளனர் என்ற விவரம் தெரிய வருகிறது. மேலும் செயின்ட் ஜோசப் மருத்துவமனையில் 2 நபர்களும், நலம் மருத்துவமனையில் 1 நபரும் அனுமதிக்கப்பட்டு நல்ல நிலையில் உள்ளனர் என மாவட்ட ஆட்சித்தலைவர் பூங்கொடி தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட நோயாளிகளை நேரில் சென்று நலம் விசாரித்த ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி, உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி, வேடச்சந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜன், பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் மற்றும் கட்சி பிரதிநிதிகள், மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் என பலர் உடன் இருந்தனர்.